ஹாய், அதான் உங்கள் வைஷு. மண்டே ஈவினிங் இப்போல்லாம் வீட்டில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதை உடனே எடுத்து பிரித்து என்ன அப்படின்னு பார்க்குறது வர்ணிகாவுக்கு அவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டி. இப்போ வர்ணிகா ஈவினிங் அரௌண்ட் ஒரு 5 போலே வந்து அப்பாவோட கீழே போய் விளையாடிட்டுலாம் வருவா. பட் முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஓகே இது போதுங்கிற மாதிரி இருந்துருவா. பட் இப்போல்லாம் அவளுக்கு அதெல்லாம் பத்த மாட்டுது. திருப்பி ஒரு செகண்ட் ரவுண்ட் நான் கீழே போய் விளாடணுங்கிற மாதிரியே சொல்கிறா. இப்போ கார்த்தி ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்கள் 3 பேரும் கீழே போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போல்லாம் வர்ணிகாவுக்கு எவ்வளோ விளாண்டாலும் பத்தவே மாட்டுது, டயர்டே ஆக மாட்றா. ஸோ அவள் ஸ்லீப் சைக்கிளில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்லாம் வந்து ஒரு 7:30 தூங்கிடுவா. பட் இப்போல்லாம் வந்துட்டு ஒரு 9:30 ஆகுது அவள் தூங்குறதுக்கு. இப்போல்லாம் 9:30 வந்துட்டு லைட்டெல்லாம் ஹால்லெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி யாரும் இல்லை எல்லாரும் தூங்கிட்டாங்கங்கிற மாதிரி ட்ரிக் பண்ணி தான் அவளை தூங்க வைக்கிற மாதிரியே இருக்கு. நீங்கள் உங்கள் குழந்தைய எப்படி தூங்க வைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சில்ட்ரன்ஸ் பார்க் தான். பட் வர்ணிகாவை சாக்கா வச்சுட்டு நான் ஸ்விங்லலாம் லேசாக அப்படியே ஜாலியாக ஆடிட்டு வந்துடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். டாட்டா.